ஹலோ ஹலோ, சொல்லுக்கா. இன்னைக்கு சண்டே வாச்சே, புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் வீட்டுக்கு வர உத்தேசம் இருக்கா இல்லையா? இல்ல அப்படியே பெங்களூருக்கு போய் சினிமா பப்பு பாருன்னு சுத்திக்கிட்டு இருக்க போறீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. நீங்க வேற இந்த பெங்களூர்ல சம்பாதிக்கிறது எல்லாம் வாடகைக்கே சரியா போயிடுது. நீங்க வேற. அதான் நானும் என்னோட மனைவியும் ஒரு பிளாட்ட பாக்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியாடா? ம். பிளாட் வீடு இடம்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஜோசியர் கிட்ட போய் எந்த திசையில பார்த்து வாங்கினா நல்லா இருக்கும்னு கேட்டுட்டு வாங்கடா. அக்கா, இந்த பெங்களூர்ல இடம் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கிறப்போ திசை வாஸ்து எல்லாம் யாருக்கா பாப்பா? டேய், நான் சொல்றத கேளுடா. சரிக்கா, ஓ மனசை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? ஜோசியர் கிட்ட போயிட்டு போன் பண்றேன். சரி சரி, முதல்ல போ. ஓகே, சரிக்கா. ஏய், சீக்கிரமா வா. இவனை நம்மனா வேலைக்காகது. ஜோசியர் கிட்ட நானே போன் பண்ணி பேசிக்கிறேன். ஏய், எவ்வளவு நேரம்? இன்னும் அவன் அலங்காரம் முடியல. ஐயோ, இருங்க வந்துட்டேன். சாரி கட்டுறது என்ன சாதாரண விஷயமா? ஹலோ, சொல்லுக்கா. ஜோசியர் கிட்ட நான் பேசிட்டேன்டா. நீ இப்போ ஜோசியரை பார்க்க போறதானே? ஆமா, போறேன்க்கா. போக போறேன். ஓகேவா? சரி சரி, சீக்கிரம் போங்க. சரிக்கா, போறேன். என்ன சொல்றாங்க உங்க அக்கா? நீ முதல்ல வா, போற வழியில விவரமா சொல்றேன். நீங்க இப்ப எங்க போறீங்க? ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பிளாட் வாங்கலாமா இடம் வாங்கலாமான்னு முடிவு பண்ணலாம். எங்க அக்கா சொன்னாங்க. உங்களுக்கு யாரு வேணும்? ஜோசியர் இருக்காரா? ஜோசியர் இருக்காரு, பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்களா? உள்ள வாங்க, உட்காருங்க. டீ காஃபி ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா? இல்ல, வேண்டாம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சாமி வந்துருவாரு. வணக்கம் ஜோசியர் ஐயா. வணக்கம் ஜோசியரே. மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. எடுத்துக்கப்பா. இதை எடுத்துக்கிறேன். சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. உங்க அக்கா போன் பண்ணிருந்தாங்க. சரிங்க. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற லே அவுட்ல பிளாட்டோ இல்ல சைட்டோ வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். எந்த திசையில வாங்கினா நல்லது? எந்த திசைங்கிறது முக்கியம் இல்லப்பா. அப்புறம் நீங்க எந்த இடத்தை வாங்குறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்தோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூமியோட பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்கணும். கஷ்டப்பட்டு பணம் சேர்த்திருக்கீங்க, கண்ணை மூடிக்கிட்டு வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறமா கஷ்டப்படுவீங்க. பாவம் யாரோ விவசாயிங்க லேஅவுட் போடுறவங்களுக்கு அவங்க இடத்தை வித்திருப்பாங்க. அதுல பெரியவங்களோட சமாதி இருக்கும். அந்த சமாதியை எடுத்துட்டு அது மேல வீட்டை கட்டியிருப்பாங்க. ஆனா அந்த பெரியவங்களுக்கு அந்த நிலத்து மேலையும் இடத்து மேலையும் ஆசைகள் இருக்கும். அதை வித்துட்டுமேங்கிறதுக்காக அது மேல இருக்கிற ஆசைகள் குறையாது. இந்த காலத்துல அதெல்லாம் தெரிஞ்சுக்காம யார் யாரோ வீடுகளை கட்டியிருக்காங்க. அத நீங்களும் வாங்கிடுறீங்க. அதுக்கப்புறமா நிம்மதியா இருக்க முடியலன்னு எங்க கிட்ட வர்றீங்க. ஆனா அங்க இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. லேஅவுட் போட்டவங்க அவங்களோட பணத்தாசைக்காக என்னென்னவோ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதாவது இடையூறு நடந்துச்சுன்னு சொன்னா நூத்துக்கணக்கான தேவதைங்களோட நிம்மதி பாழா போயிடும். அந்த மாதிரி இடத்துல உங்களால 3 நாளைக்கு இருக்க முடியுமா சொல்லுங்க? சாத்தியமே இல்ல. அந்த பூமியோட பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வாங்கணும். திசைய வீடு நல்லா இருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிம்மதி இல்லாம இருக்க முடியுமா? உதாரணத்துக்கு என்னோட சிஷ்யன் சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்தை என்கிட்ட சொன்னான்.
ஆனா எனக்கு ஐயோ என் புருஷன் வந்துட்டானே. சிவ பூஜையில கரடி மாதிரி வந்திருக்க. எப்பா 10 நிமிஷத்துல கிளம்பி போயிடுப்பா. அண்ணே. ஹே அப்துல்லா. ஏ உல்லா இல்லங்க, பர்கத்துல்லா. ஏதோ ஒரு உல்லா. மேல இருக்கிற குட்டிய உள்ள அனுப்பி வைக்கலாம்ல. ஓ, அந்த ரசகுல்லா குட்டியா? நீங்க உள்ள போங்க, சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். உடனே அனுப்பிச்சு வச்சிரு. என்ன வர? சரி சரி. என் குட்டிடா. இந்த ஃபார்ம் ஹவுஸ் வேலையை அவன் என்னைக்கு முடிப்பான்னு தெரியலையே. ஹலோ இன்ஜினியர் சார், கொஞ்சம் இப்படி வாங்க. வந்துட்டேன் சார். நம்ம ராஜா ஐயா வேலைய நீ எப்பதான்ப்பா முடிச்சு கொடுப்ப? சார் இந்த வாரத்துல எப்படியாச்சும் முடிச்சு கொடுத்துடுறேன் சார். 2-3 நாள் ட்ரை பண்றேன். அப்படியே முடியலன்னா ஒரு வாரத்துல முடிச்சு கொடுத்துறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் ராஜா ஐயா கிட்ட பதில் சொல்ல முடியாது, புரியுதா? கடைசியில எனக்கு சமாதி கட்ட வச்சிடாதீங்க. சரிங்க சார். அது சரியா போடுங்கப்பா. ஆமா, 4 இருக்கிறப்ப வேலை செய்யறமே. இன்னைக்கு ஒரு குட்டியை கூட காணோம். வாங்க வாங்க ராஜாயா. வேலை எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? என்னங்க ஐயா, நேத்து 2 மாம்பழம் சாப்பிட்டீங்களே, நல்லா இருந்ததா? மாம்பழம் சுவையா இருந்ததா நல்லா இருக்கும். உனக்கு என்னடா தெரியும்? அப்படின்னா நம்ம வேலை நாளைக்கு ஓகே தானே? ரகல ரகல ரகலையோ ரகலடா. லோடு வந்திருக்கு, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். ரகல ரகல ரகலையோ ரகலடா. இந்த சரக்கு அடிக்கும் போது இந்த ஊறுகாய் இருந்தா அதோட சுவைய வேறடா. இந்த சிக்கனு மட்டனுங்கிறாங்களே, அது எனக்கு பிடிக்கிறதே இல்ல. உள்ளா பர்கத்துல்லாங்க. ஏதோ ஒண்ணு உள்ளா. டேய் உள்ளா, உன்னை நான் வர சொன்ன விஷயமே வேற. என்னது இது? எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு டெண்டர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது எப்படி இருக்கணும்னா, ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஸ்கொயர்னு, அதை விட சூப்பரா இருக்கு. அதை விட சூப்பரா கட்டிடலாம். நீங்க விடுங்க தலைவரே. இல்ல அவ்வளவு வேண்டாம். அப்புறம் அங்க குட்டிங்களும் வேலை பார்ப்பாங்கல்ல. அட, என்கிட்ட வேலையை கொடுத்துட்டீங்கன்னா அங்க பெண்கள் வேலை செய்யாம இருப்பாங்களா? இப்ப மட்டும் என்கிட்ட ஒரு குட்டி இருந்திருந்தா. என்னங்க ராஜா, எப்ப பார்த்தாலும் குட்டி குட்டின்னு ஏங்கி போறீங்க. அந்த குட்டியோட சுகம் உனக்கு என்னடா தெரியும்? ஓ ஏ உள்ளா, ஒரு தடவை வேட்டையாடவா? அந்த மானோட சுவை. எனக்கு அந்த சுவையெல்லாம் வேணா, நீங்களே அதை நல்லா சாப்பிடுங்க. என்னங்க மன்மதராஜா சார், உடம்பு ஃபுல்லா தங்கம் ஜொலிக்குது. இந்த விரல் என்ன குத்தம் பண்ணுச்சு? எல்லாரும் விரல்ல மோதிரம் போடுவாங்க, ஆனா நான் மோதிரத்துக்கு விரல போடுவேன். இந்த விரலுக்கு மோதிரம் போடுறவன் இல்லன்னா. ரகல ரகல ரகலையோ ரகலடா. புரியுதா? புரியுது புரியுது. அதனால தானே உங்களை மன்மத ராஜான்னு கூப்பிடுறேன். மன்மத ராஜா நீங்க எங்க வேணாலும் வேலையெல்லாம் என் வேலை ஆனா போதும். அப்புறம் ராஜா தலைவர், காலையில நம்ம இடம் பார்க்க போலாமா? நீயே சொல்லிருக்கிய, காலையில போயிடலாம். காலையில தொழுகையை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். அப்புறம் அந்த குட்டிகளை மறக்க கூடாது, புரியுதா? அதை எப்படி நான் மறப்பேன், நீங்க கவலை விடுங்க. ராஜாயா, அப்ப நான் கிளம்புறேன். ஏய் அப்துல்லா, அங்க அந்த குட்டிங்க இருக்கணும். என்ன கண்டிப்பா மறந்துடாத. இப்படியே குட்டி குட்டிங்களும் போட்டிக்குள்ள போயிடுவேன் நீ.
என்னய்யா வாசனை தூக்குது? ஏ அப்துல்லா, ஐயோ மூஞ்சப்பார். இது ரொமான்டிக் சென்ட். இத மட்டும் இப்ப போட்டுக்கிட்டோன்னு வையேன், ரொமான்டிக்கா இது சூப்பரா சூப்பரா வேலை செய்யும்டா. அதுவும் குட்டிங்களோடடா, ரகல ரகலடா. நீங்க மன்மதராஜா மட்டும் இல்ல, கட்டில மகாராஜாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஐயா. அதனால நான் கீழே வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. ரகல 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 ரகலடா.